வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் ரேங்க்ல ஹிடன் பிளேஸ் தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஹிடன் பிளேஸ் எங்க நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரியில தான். வாங்க இப்ப போயிட்டு இந்த கண்டெய்னர் கிட்ட போணும். கையில ஏதாச்சு பேன் எது இருந்தாலும் எடுத்து கீழ போட்டுருங்க. பேன் எதுவும் கையில வச்சிருந்தீங்கன்னா, உங்களால சத்தியமா சொல்றேன், இந்த ட்ரிக்க பண்ணவே முடியாது. இவன போய் போடலான்னு பார்த்தேன். வாய்ப்பில்லன்னு நெனைக்கிறேன். போய்ட்டான். நம்ப இந்த பேன கீழ போட்டுட்டு, நீட்டா அப்படியே ஓடணும். ஓடிக்கிட்டே இருக்கணும். கன்னெல்லாம் ஃபஸ்ட்டு கீழ போட்டுறணும். அப்படியே ஓடிக்கிட்டே நெட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு ட்ரிபிள் லைன் போகும். அந்த ட்ரிபிள் லைன் போற டயத்துல நீங்க பாட்டுக்கு கண்ண மூட்டு நான் எவ்வளோ தூரம் ஓடுறேனோ, அந்த தூரத்துக்கு ஓடணும். நீங்க தப்பிக்க நீங்க எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு குளோவால போட்டு மறைச்சுக்கங்க. மறைச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருங்க. நான் சொல்ற தூரம் வரைக்கும் ஓடுனீங்கன்னா, தரமான ஹிடன் பிளேஸ் இது. பார்த்துக்கங்க. உள்ள இருந்து நீங்க எனிமிய சுடலாம். ஆனா நீங்க எனிமி யாரையும் சுடாதீங்க. சுட்டீங்கன்னா பாவம் அவங்க. அதுவும் இல்லாம உங்கள ஹேக்கர்ன்னு தூக்கி போட்டு அவன் போயிட்டே இருப்பான். அதனால இந்த ஹிடன் பிளேஸில் யாராவது ஒளிஞ்சிருந்தீங்கன்னா, இந்த ஹிடன் பிளேஸில் யாரும் சுடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓடுங்க. அதுக்கப்புறம் இந்த கரெக்டாக நான் சொல்கிற தூரத்துக்கு போயிட்டு நெட் ஆன் பண்ணிட்டு பாருங்கள். நான் பண்ணுறத அப்படியே பார்த்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பாருங்கள் நான் சொல்கிற அப்படியே பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக அது ஒர்க் ஆகும். இப்போ நெட் ஆன் பண்ணிட்டேன். நெட் ஆன் பண்ணிட்டு அப்படியே இந்த இது வெளிக்கிட்ட போயிட்டு ஃபிஸ்ட் பண்ணிட்டே போங்க. போயிட்டு அந்த ஃபிஸ்ட்டை போய் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, கரெக்டாக அந்த இடத்துக்குள்ள வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இருந்து எனிமி எப்படி வேணாலும் சுடலாம். இந்த ட்ரிக்கும் ஒர்க் ஆகும். இது நல்ல ட்ரிக் தான். நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்த விட்டு ஈஸியாகவும் வெளியவும் போயிடலாம். நீங்கள் சும்மா ஸ்ட்ரைட்டாக வண்டியை சும்மா ஓடுனீங்கனாலே போதும். இதில் வண்டியை எடுத்துகிட்டு வந்து சொருகு அது இதுன்னு சொல்லுவாங்க நிறைய யூடியூபர். நம்ம அதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் போதும். அதை பார்த்துக்குங்க. நான் சுட்டு வேற காட்டுறேன். இந்த ட்ரிக்கு கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். இதையும் ட்ரை பண்ணுங்கள். இதே இடத்துலையே இன்னொன்றும் இருக்குது. அதையும் காட்டுறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா இப்போ நான் வெளியே வந்துட்டேன் ஈஸியாக. அடுத்த ட்ரிக்கையும் பார்த்துடலாம் வாங்க. இந்த அது பக்கத்தில் உள்ள இந்த பேரியர் என்னது கருமம் தெரில. அதுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கே என்ன பண்ணணும் அதே பண்ணணும். ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே கரெக்டாக இப்போ நெட்டை ஆஃப் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே அப்படியே நீங்கள் அப்படியே துண்டை கணந்துனே கண்ணு ஓடணும். கரெக்டாக நான் சொல்கிற தூரத்துகிட்ட போயிட்டு நெட்டை ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக இந்த இதுக்குள்ளேயும் போய் உட்காந்துக்கலாம். சரியான ஹிடன் பிளேஸ். மறக்காமல் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணுனாலும் சொல்லுங்கள். நான் பார்ட் 2 போடுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை. தரமான ஹிடன் பிளேஸ் நான் போடுறதெல்லாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா மாஸ்டர் ஈஸியாக அடிக்கலாம். அப்படியே நான் ஓடுற தூரம் ஓடிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து கரெக்டாக இங்கே நெட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபிஸ்ட்டு பண்ணிட்டே இருங்க. பண்ணிட்டு உள்ளே இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கெல்லாம் பார்த்துங்க. இழுத்து விட்டுக்கிட்டே ஃபிஸ்ட்டு பண்ணணும். பண்ணிங்கன்னா உள்ளே போய் சேர்ந்துருவீங்க. உள்ளே போனோடனே கால் தெரியும். நீங்கள் வந்து சென்டரில் போய் உட்காந்துட்டீங்கன்னா கால் சுத்தமாக தெரியாது. இது மாதிரி நீங்கள் இப்போ நின்னீங்கன்னா கால் தெரியும். கொஞ்சம் உள்ளே போகணும். இனிமேல் தெரியாது லைட்டாக. இப்போ கரெக்டாக இப்படி இது மாதிரி நின்னீங்கன்னா நீட்டாக நீங்கள் ஒளிஞ்சி எவனை வேணாலும் சுடலாம். ஆனால் நீங்கள் சுட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பின்விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அப்புறம் ஹேக்கர் அதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டு போயிடுவேன். ஹேங்கரில் இந்த ஒரு இடம் இருக்குது. இந்த யூசேப் பீட்டை மட்டும் யூஸ் பண்ணுறதுனா லாஸ்ட் ஜோன் டைட்டில் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் டீம்மேட் இருந்தால் மட்டும் உயிரோட, இல்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. ஆனால் திருப்பி வெளியே வர முடியாது. பாருங்கள் நான் பண்ணுறது அதே தான். அதே மாதிரி பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்க நெட் ஆஃப் பண்ணிடணும். அந்த மேலேயே நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிட்டு தான் ஓடணும். சும்மா ஓடினீங்கன்னா அப்புறம் என்னடா இந்த ட்ரிக் ஒர்க் ஆகலைன்னு நீங்கள் தோணும். இறங்கின வேகத்துக்கு கொஞ்சம் நின்றுட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பட்டுக்கு துண்டான துணியாக கணந்து தான் ஓடணும். மறுபடி ஓடிட்டு அந்த தண்ணி இருக்குதுல அதுக்கிட்ட போயிட்டு கரெக்டாக நெட்டை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபிஸ்ட்டு பண்ணிட்டே போகணும். நான் வந்து அதை தாண்டியும் போய் நான் போய்ட்டு ஃபிஸ்ட்டு பண்ணுவேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மேலே நிற்கலை எவனாலையும் உங்களை சுட முடியாது. அப்படியே ஓடணும். இப்போ நெட்டை ஆன் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபிஸ்ட்டு பண்ண வேண்டியது தான். இப்போ நான் நெட்டை ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃபிஸ்ட்டு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது மாதிரி ஃபிஸ்ட்டு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே போய் சேர்ந்துருவீங்க. உங்களால் எனிமியும் உங்களை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களால உங்களை சுட முடியாது. நீங்கள் உங்கள் கையில் கன்று இருக்காது பாருங்கள். கீழே ஒருத்தன் ஓடுறான். அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியும். ஆனால் அவங்களால சுட முடியாது. அதுமாதிரி நான் 2-3 பேரை நான் கலங்க விட்ருக்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் திருப்பி வெளியே போகணுன்னு நினச்சாலும் முடியாது. அதுக்கப்புறம் பீக்கில் இந்த இடத்துல ஒளியிறதும் ஒளியாமல் இருக்கிறதும் அவங்க இருப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நான் போடுற இந்த இடத்தையும் பார்த்துக்கங்க. மொத்தம் 7 ஹிடன் பிளேஸ் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். இது 5வது ஹிடன் பிளேஸு. இந்த இடத்துல நீட்டாக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பார்த்துங்க எவனோ இறங்குறானே. சரி ஓகே அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம அடுத்த ஹிடன் பிளேஸ் எங்கன்னா இங்கே இதில் வந்து கரெக்டாக இங்கே இதை பிடிச்சி லான்ச் பேட் அடித்து கரெக்டாக அந்த கம்பியில் போய்ட்டு வைக்கணும். கம்பியில் வச்சுட்டு
இப்போ கரெக்டாக நீங்கள் லான்ச் பேடை விட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் இதில் போய் நின்றலாம். அழகாக நீங்கள் படுத்துட்டு ஏசி ஐடி அது மாதிரி லாங் ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா வச்சு டம்முன்னு மண்டையிலே வைக்கலாம். எவன்டா அடிச்சான்னு தெரியாமல் நிற்பானுங்க. அதுக்கப்புறம் அவங்கள காட்டுவாங்க. ஐயோ தலைவரேன்னு அவங்க நிற்பாங்க. எத்தோட நீங்கள் இந்த இடத்துல வந்து அது பக்கத்துலேயே உள்ள இடத்துல இதில் வந்து ஒழிஞ்சிக்கலாம். நீங்கள் அப்படியே ஓடி வந்தீங்கன்னா எனக்கே தெரியல எத்தனை போட்டிருக்கேன்ட்டு. நீங்கள் கணக்கு பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட்டில். கணக்கு பண்ணாமல் நான் பாட்டுக்கு போட்டிருக்கேன். அப்படியே இதில் குதிச்சு இது சென்டரில் போயிட்டு நின்றுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல 2 இது இருக்குது. இப்போ உட்காந்து இருந்துச்சிங்கன்னா அழகாக பாம்பு மாதிரி உள்ளே போய் உட்காந்துக்குவீங்க. எவனாலே உங்களை பிடிக்க முடியாது. எனிமி பக்கத்தில் இருக்கையில் நீங்கள் டக்குன்னு இந்த இடத்த யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேலே போயிட்டீங்கன்னா பாருங்கள் காட்டுறேன். இப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கினே போகணும். இழுத்துனே போயிட்டு இதில் படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. படுத்துக்கிட்டு எனிமி உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் அந்த கலருக்கே சட்டையை போட்டுருந்தீங்கன்னா பிளாக் கலர் அந்த மாதிரி தான் போட்டுருந்தீங்கன்னா ஒருத்தனாலையும் உங்களை பிடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. நான் டாப் கலர் போட்டுருந்ததுனால தெரியும் லைட்டாக. ஏன்னா நான் கலர் வந்து பச்சை கலரு டார்க்காக கலர்லாம் தெரியும். இந்த இடமும் நல்லா சேஃப்டியாக. டாட்டா பை பை, see you guys, bye.